முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நட்பு அப்படின்றது உலகத்தில் இருக்கிறதுலேயே முக்கியமான உறவு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு டீனேஜ் டைம்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு எதுக்குமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஷம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நச்சு பொருள் நம்மளுக்கு தெரியாது. விஷம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட என்வாயர்மெண்ட்டில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், நம்மளை உடனே டிஸ்ட்ராய் பண்ணிடணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நச்சு பொருள் ரொம்ப சைலண்ட்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது நம்மளை எப்படி பாதிக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. உறவுகளில் குறிப்பாக நட்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நச்சு பொருள் இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் மீ அப்படின்னு சொல்லி சைக்காலஜியில் ஒரு மாடல் இருக்குது. உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசில் இதெல்லாம் கிடைக்கல, அன்பு கிடைக்கல, எனக்கு யாரும் என்னை பார்க்கல, என்னை வளர்த்தும் போது எங்கள் அம்மா அப்பா என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு வகையில் கம்ப்ளீட்டாக இல்லை, முழுமையாக இல்லை அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சூஸ் பண்ணக்கூடிய நட்பு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு எனக்கு எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய சினிமாவில் உறவுகள் காட்டும்போது அவன் சின்ன வயசில் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, அந்த பொண்ணு அவனை சரியாக்கிடுவா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சினிமா பார்க்குறோம். இது நச்சு பொருள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுலேயே மோசமானது. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பர்சன் எப்போவுமே ரிசீவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு பர்சன் எப்போவுமே அவங்களுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போவுமே ஒரு பேலன்ஸ் இல்லாத உறவாக போயிடும். இது ரொம்ப மோசமான ஒரு உறவு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஸ்கோர் கீப்பர் மாதிரி, அதாவது எப்படின்னா தப்பு பண்ணும்போதெல்லாம் அதை லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறது, நல்லது செய்யும் போது அதை கவனிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அது லிஸ்ட்டு போட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஆனால் நீ அன்றைக்கி இது செஞ்ச பற்றியா, நீ அது செஞ்ச பற்றியா அப்படின்னு சொல்லி காட்டும்போது அந்த உறவில் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக அவங்களால பேசி எந்த பிரச்சனையுமே தீர்த்துக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இது நட்பில் மட்டும் கிடையாது, பெற்றோர்களும் குழந்தைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் கீப்பிங் பேரண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த உறவு ரொம்ப மோசமாக போயிடும். மூணாவது விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது. நீ இப்படி செஞ்சனா உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நீ இப்படி பண்ணுறதுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நச்சு பொருளில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிறதுலேயே மோசமான பேட்டர்ன். இந்த 3 பேட்டர்னில் நம்ம நிறைய டைம்ஸ் சிக்கிடுறோம். இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம அவங்கள மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு உறவில் நம்ம இந்த கம்ப்ளீட் மீ பர்சனோட நம்ம போய் செட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ரெஸ்கியூவராக இருப்போம். அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது நம்ம எங்கேயோ நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்மளுக்குமே இந்த மாதிரி செஞ்சாதான் நம்மளை மக்கள் மதிப்பாங்க, நம்மளுக்கு அன்பு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு லெவலில் தெரியாமல் பழகிடுறோம். இது மாற்றி அமைக்கலை அப்படின்னா நம்மளோட உறவுகள் எப்போவுமே நம்மளை சந்தோஷமாக்காது. நம்ம எல்லாருமே உறவுகள் நோக்கி போகிறோம், உறவுகள் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை மாற்றி அமைச்சேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய உறவுகள் கூட நல்லா செட் ஆகும். இந்த உறவுகள் எல்லாமே உடனடியாக மாறுமா அப்படின்னா உறவுகளில் மாற்றம் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த பேட்டர்ன் தெரிஞ்ச உடனே நாளையிலேருந்து எனக்கு நல்ல உறவுகள் செட் ஆயிரும் அப்படின்னு. அது உண்மை கிடையாது. இந்த மாற்றங்களை நான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ண நான் சின்ன சின்ன சுச்சுவேஷனில் அதை மாற்றி அமைப்பேன். இது பழக்கமாக மாறுறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகலாம். இது கஷ்டமான விஷயம் மாதிரி தோணும். ஆனால் நல்ல குவாலிட்டி வாழ்க்கை வேணும், நல்ல மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் நம்மளோட உறவுகளில் கொண்டு வரும். இன்றைக்கே நம்ம டாக்ஸிக் உறவுகள் பற்றி பார்த்தோம். இது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மென்டல் ஹெல்த் டிப்ஸோட மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம்.